ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை, அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். பாருங்க, இந்த தாவீதை கடைசியில் சவுல் என்ன சொல்கிறாருன்னா, தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ நிச்சயம் ராஜாவாவாய், நீ நிச்சயம் ராஜா, நீ இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கே, நான் இவ்வளோ உனக்கு எதிராக வந்ததுக்கு அப்புறம் கூட நீ என்னை ஜெயிக்கணும்னா எப்படியோ ஜெயிச்சிருக்கலாம் சண்டை போட்டு. ஆனால் சண்டை போட்டு என்னை ஜெயிக்கணும்னு நீ நினைக்கல, நீ நிச்சயம் ராஜாவாவாய். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் சண்டை போட்டிருக்கலாம், நிறைய பேர் எதிரியாக இருக்கலாம். ஆனால் அந்த எதிரிகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு நீங்கள் ஒரு நாள் வாக்குவாதம் பண்ணாமல், சண்டை போடாமல் அமைதியாக வந்திருக்கலாம். நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். நீங்கள் யாரிடத்துலலாம் அவங்க எதிரின்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடும் நீங்கள் சமாதானமாக சண்டையே இல்லாமல் ஒதுங்குனீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இதற்கு பெரிய பலனை நிச்சயம் ஆண்டவர் தருவார். இந்த